Hi dear students, welcome to YouTube's channel. Medical courses like MBBS, BDS, ICE courses, paramedical courses, இந்த courses எல்லாமே நம்ம எந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், டீம்ட் யூனிவர்சிட்டி இதில் எதில் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு ஹாப்பியான நியூஸை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு நீட்டில் பெஸ்ட்டாக நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேதாந்து லேர்னிங் சென்டர். இந்த வேதாந்து லேர்னிங் சென்டரை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேர்னிங் சென்டர் ஃபார் நீட்டுக்கும் ஜேஇக்கும். இவங்க தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட் சீரீஸ் நீட்டுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா வேதாந்தோடைய லேர்னிங் சென்டர் 21 சிட்டிஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி இந்த 4 சிட்டிஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மார்க் டெஸ்ட் எப்போ இருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 28ஆம் தேதி எவ்ரி சாட்டர்டே சண்டே கண்டக்ட் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 2 PM to 5:20 PM வரைக்கும். இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ் போத் ஆன்லைன்லையும் நீங்கள் ஆன்லைன் மோட்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட் சீரீஸில் எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது தானே யோசிக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, QR கோடை ஸ்கேன் பண்ணால் போதும். அதாவது QR கோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்டருமே உங்களுக்கு ஃப்ரீ காஸ்ட் தான், எந்த பேமெண்ட்டும் கிடையாது, எந்த பைசாவும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் எப்படி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் இந்த வாய்ப்பை விடாமல் ஃபர்ஸ்ட் உடனே நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி என்ன இந்த ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட்டில் பெருசாக இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கங்க. நீங்கள் டெஸ்ட்டை ஆன்லைன் ஆஃப்லைன் மோடில் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக எழுத போகிறதில்ல. ரிஜிஸ்டர் ஃப்ரீங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வேதாந்து லேர்னிங் சென்டரில் இருக்கக்கூடிய நீட் UG 2024 ப்ரிப்ரேஷன் கிட்டை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்தியா செஷன் ரிவ்யூஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம் அவங்களுடைய சென்டரில். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு எழுதுறதுனால நீங்கள் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க்கில் எந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்கள் வருவீங்க, அந்த ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிறதையும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதுறதுனால உங்களுடைய டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், உங்களுடைய ஸ்கோரை அனலைஸ் பண்ணலாம். எந்த ஏரியாவில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அப்படி பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு வேதாந்து லேர்னிங் சென்டர் கொடுக்குறாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டியது 21 சிட்டிஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ். உடனே நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரியலாக நீட் எக்ஸாம் எழுதின ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மெடிக்கல் கோர்சஸோ அல்லது பேராமெடிக்கல் கோர்சஸோ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு BSc நர்சிங்கோ BPTயோ நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா 4 வருஷத்தில் 20,000லேருந்து 25,000க்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கோர்ஸையே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்ன கமெண்ட்ஸ்லன்னா, எங்களுக்கு டியூட்டி பார்க்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூட்டி பார்க்க சொல்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த 4 வருஷத்தில் உங்களால் ஐவி போட முடியும், மெட்ஃப்ளான் போட முடியும், கெத்திட்டர் போட முடியும், ரைல்ஸ் டியூப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸுடைய கேஸ் ஸ்டடியை நீங்கள் லேர்ன் பண்ணி படித்து முடிச்சுட்டு வெளியே வருவீங்க. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் மூலமாகவும் கவுன்சிலிங் மூலமாகவும் ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸ், அதுவும் டாப் ப்ரைவேட் காலேஜஸ் லைக் பிஎஸ்ஜி, வேலம்மாள், அப்போலோ, தென் சேரன், கேஎம்சிஹெச், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக போனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டொனேஷனை வந்து நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிபிடி கோர்ஸ் பிஎஸ்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா ஆகும். ஸோ டொனேஷன் நீங்கள் பே பண்ண வேண்டாம். இதே இது நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கு டைரெக்டாக போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவோம். டைரெக்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து டொனேஷனும் நீங்கள் பே பண்ணணும், ப்ளஸ் அந்த பெர் இயருக்கும் 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து கட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி எப்போவுமே ப்ரைவேட் காலேஜை காட்டிலுமே அதிகமாக தான் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து தனிச்சு இருக்கிறதுனால, டீம்டாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட எல்லா வசதிகளுமே ஒரு ஹைஃபையாக தான் இருக்கும். எதுவுமே இருக்காது அப்படின்னு கிடையாது, எல்லாமே ஹைஃபையாக இருக்கும். நிறைய எக்ஸ்போசரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டீம்டு யூனிவர்சிட்டியோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பெட்டர் கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ப்ரைவேட் காலேஜ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலோட சேர்ந்துருக்கிறது. இப்போ பிஎஸ்ஜி காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க, பிஎஸ்ஜியில் ஹாஸ்பிட்டலும் உண்டு. ஸோ இந்த மாதிரி கேஎம்சிஹெச்லேயும் ஹாஸ்பிட்டல் உண்டு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலோட பேஸ்டான காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கற்றுக்கிடும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஃபீஸ் உடைய 3 காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸ், எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கோர்ஸை எந்த காலேஜ் அப்படிங்கிறத முடிவெடுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.